பலமான ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து நின்ற தீரங்கொண்ட தமிழ்ச் சீமான் யார்? 1857ஆம் ஆண்டு இந்திய விடுதலைப் போருக்கு முன்பே தமிழ்நாட்டில் வீரமும் எதிர்ப்பும் கொண்ட ஒரு குரல் எழுந்தது. அதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மனின் குரல். அவரது துணிச்சலும் வீரமும் எதிர்ப்பும் இன்றும் நம்மை உத்வேகப்படுத்துகின்றன. 1760ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பாஞ்சாலங்குறிச்சியில் பிறந்தார் கட்டபொம்மன். பொம்மு நாயக்கர் வம்சத்தைச் சேர்ந்த இவர் தனது குடும்பத்தின் வீர வரலாற்றை தொடர்ந்தார். சிறு வயதிலேயே பாஞ்சாலங்குறிச்சி பழையகாரன் ஆனார். தனது நாட்டையும் மக்களையும் காக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு வந்தது. அந்த பொறுப்பை அவர் மிகவும் சிறப்பாக செய்து காட்டினார். மதுரை நாயக்க மன்னர்கள் தங்கள் அரசை சிறிய பகுதிகளாக பிரித்திருந்தனர். அவை பழையங்கள் என அழைக்கப்பட்டன. ஒவ்வொரு பழையத்தையும் ஒரு பழையக்காரர் ஆட்சி செய்தார். நாயக்கர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்த பழையக்காரர்களை அங்கீகரித்தது. ஆனால் அவர்களிடம் அதிக வரி விதித்தது. பல பழையக்காரர்கள் ஆங்கிலேயர்களின் அநியாய வரியை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் கட்டபொம்மன் அப்படி செய்யவில்லை. அது தனது மக்களை அழித்துவிடும் என்று அவர் கருதினார். அதிக வரியை செலுத்த மறுத்ததால் ஆங்கிலேயர்களுக்கும் கட்டபொம்மனுக்கும் இடையே மோதல் உருவானது. 1790களில் கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரி ஜாக்சன் கட்டபொம்மனிடம் அதிக வரியை வற்புறுத்தினார். கட்டபொம்மன் அதற்கு மறுப்பு தெரிவித்தார். இதனால் சிவகிரி கோட்டையில் இரண்டு தரப்பினருக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது. இதுவே கட்டபொம்மனின் எதிர்ப்பின் திருப்புமுனையாக அமைந்தது. சிறிய படையுடன் கட்டபொம்மன் நன்கு ஆயுதம் ஏந்திய ஆங்கிலேய படைகளுக்கு எதிராக போரிட்டார். அவரது துணிச்சல் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. சிறிது காலம் ஆங்கிலேயர்களை கட்டபொம்மன் தடுத்து நிறுத்தினார். அவரது வீரம் சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் ஊக்கமளித்தது. ஆனால் எட்டயபுரம் மன்னர் ஆங்கிலேயர்களுக்கு துரோகம் செய்தார். அவரது துரோகத்தால் கட்டபொம்மனின் நிலைமை பலவீனமானது. இது கட்டபொம்மனின் தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. நண்பர்களின் துரோகம் அவரை மிகவும் பாதித்தது. 1799ஆம் ஆண்டு பல மாத துரத்தலுக்கு பிறகு கயத்தாரில் கைது செய்யப்பட்டார். ஆங்கிலேயர்கள் அவரை ஒரு எச்சரிக்கையாக காட்ட விரும்பினர். அவர் பொது வெளிப்படையாக தூக்கிலிடப்பட்டார். தூக்கிலிடப்பட்டாலும் கட்டபொம்மனின் பெயர் ஒரு வரலாற்று சின்னமாக மாறியது. அவரது மரணம் தமிழர்களின் எதிர்ப்பின் புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. அவரது தியாகம் தமிழ் மக்களின் மனதில் என்றும் நிலைத்து நிற்கும். சிவாஜி கணேசன் நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் உட்பட பல தமிழ் திரைப்படங்கள், இலக்கியங்கள் மற்றும் நாட்டுப்புற பாடல்கள் கட்டபொம்மனை பற்றி பேசுகின்றன. அவரது வாழ்க்கை இன்றும் லட்சக்கணக்கானவர்களை ஊக்குவிக்கிறது. கட்டபொம்மன் ஒரு வீரன் மட்டுமல்ல, அவர் ஒரு வீரச் சின்னம். அவர் ஒரு தலைவன், ஒரு போராளி, ஒரு தேசபக்தன். தமிழர்களின் பெருமையையும் சுதந்திரத்தையும் அவர் உணர்த்தினார். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை இன்று கட்டபொம்மனின் வீரத்தின் நினைவாக நிற்கிறது. அந்த கோட்டை அவரது வீரத்தையும் தியாகத்தையும் நினைவூட்டுகிறது. அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். கட்டபொம்மனின் தியாகம் வீண் போகவில்லை. அவரது போராட்டம் தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டது. அவரது வீரம் எதிர்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிக்கும். 1857ஆம் ஆண்டு இந்திய விடுதலைப் போருக்கு 60 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டார். அவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் தமிழ் வீரர்களில் ஒருவர். கட்டபொம்மனின் கதை ஒரு தனி மனிதனின் கதை மட்டுமல்ல, அது அநியாயத்தை எதிர்த்து போராடிய ஒரு தலைவனின் கதை. அவரது வீரம், தியாகம், எதிர்ப்பு இன்று வரை நம்மை உத்வேகப்படுத்துகின்றன. கட்டபொம்மன் ஒரு வீரன், ஒரு தலைவன், ஒரு தேசபக்தன். அவரது துணிச்சல், எதிர்ப்பு, தியாகம் எல்லா தலைமுறையினரையும் ஊக்குவிக்கும் ஒரு வீரச் சின்னமாகும். கட்டபொம்மன் தனது மக்களுக்காக, தனது நாட்டிற்காக போரிட்டார். அவரது போராட்டம் நியாயமானது. அது அநியாயத்தை எதிர்த்தது. அவரது எதிர்ப்பு இன்றும் நியாயமானது. கட்டபொம்மனின் தியாகம் தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டத்தின் தீப்பொறியாக அமைந்தது. அந்த தீப்பொறி பின்னர் இந்தியா முழுவதும் பரவியது.
கட்டபொம்மன் தமிழர்களின் பெருமையின் சின்னமாக இருக்கிறார். அவரை போன்ற வீரர்களால்தான் தமிழ் மக்கள் இன்று சுதந்திரமாக வாழ்கிறோம். கட்டபொம்மனின் வாழ்வியல் நம் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. அவரது வீரம், தியாகம், தன்னலமின்மை ஆகியவை நம்மை ஊக்குவிக்கின்றன. கட்டபொம்மன் அநியாயத்திற்கு எதிரான எதிர்ப்பின் சின்னம். அவரது எதிர்ப்பு எப்போதும் நம்மை நினைவூட்டும். அவரது போராட்டம் என்றும் நினைவில் இருக்கும். கட்டபொம்மனின் கதை தலைமுறை தலைமுறையாக சொல்லப்பட்டு வருகிறது. அவரது வரலாறு இன்றைய இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கிறது. அவரது நினைவு என்றும் நிலைத்திருக்கும். கட்டபொம்மனின் கதை நம்மை அநியாயத்தை எதிர்க்கவும் நம் உரிமைகளுக்காக போராடவும் ஊக்குவிக்கிறது. அவரது தியாகம் நம்மை வழிநடத்தும். கட்டபொம்மன் ஒரு ஹீரோ மட்டுமல்ல, அவர் ஒரு தேசிய ஹீரோ. அவரது தியாகம் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கிய அங்கமாகும். கட்டபொம்மனின் வரலாறு தமிழர் வரலாற்றின் ஒரு முக்கிய பகுதியாகும். அவரது கதை தமிழர்களின் வீரத்தையும் வலிமையையும் காட்டுகிறது. கட்டபொம்மன் தனது மக்களுக்காக தனது உயிரையே தியாகம் செய்தார். அவரது தன்னலமற்ற தியாகம் என்றும் போற்றப்படும். கட்டபொம்மனின் கதை நம்மை எப்போதும் ஊக்குவிக்கும். அவரது தியாகம் நம்மை நல்வழிப்படுத்தும். அவரது வீரம் நம்மை வழிநடத்தும். கட்டபொம்மனின் கதை நமக்கு வரலாற்றின் ஒரு முக்கிய பாடத்தை சொல்கிறது. அநியாயத்தை எதிர்க்க வேண்டும், நம் உரிமைகளுக்காக போராட வேண்டும். கட்டபொம்மனின் மரபு இன்றும் தொடர்கிறது. அவரது வீரம், தியாகம் எதிர்கால சந்ததியினருக்கும் ஊக்கமளிக்கும். கட்டபொம்மன் ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட வீரர். அவர் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கிய பாத்திரம் வகித்தார். கட்டபொம்மன் தமிழ்நாட்டின் கர்வம். அவரது வீரம், தியாகம் எப்போதும் நம்மை பெருமைப்படுத்தும். கட்டபொம்மனை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்துவோம். அவரது தியாகம் வீண் போகவில்லை. கட்டபொம்மனின் வீரத்தையும் தியாகத்தையும் நினைவு கூர்ந்து அநியாயத்திற்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம். வீரபாண்டிய கட்டபொம்மனின் கதை ஒரு தனிமனிதனின் கதை மட்டுமல்ல, அது சுதந்திரத்திற்கான போராட்டத்தின் கதை. அவரது தியாகம் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டது. அவரது நினைவு என்றும் நிலைத்திருக்கும்.